ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பு. இன்றைக்கி ஒரு டிஷ் செய்யலான்னு இருக்கேன். பாருங்கள், எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. நான் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாருமே பண்ண மாட்டீங்க சரியாகவே. ப்ளீஸ் எனக்கு பண்ணுங்கள். நான் சப்போர்ட் பண்ணாதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. அப்படிலாம் வீடியோ எடுத்து போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. நான் ரெகுலராக போடலான்னு நினைக்கிறேன். சப்போர்ட் இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. நானே சமைச்சிக்கிட்டே பண்ணும்போது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுது. வேறு ஒன்றும் இல்லை. நான் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கு செய்யலாங்க. பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த பிஸ்கட் கிடைக்குதோ வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. கேக்கு ரெடி பண்ணலாம். எப்படி இதை அரைச்சிக்கலாம் பாருங்க. பிஸ்கட் அரைச்சாச்சு. பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் பண்ணிக்கலாங்க. சுகர் அரைச்சாச்சுங்க. இதில் கலந்துக்கலாம். பிஸ்கட்டில் பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலக்கணுங்க. பிஸ்கட்டில் கலந்துக்குங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. கொஞ்சம் பால் ஊற்றிக்குங்க. பால் அளவாக ஊற்றி கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணும். லம்ப் இல்லாமல் கலக்கணும். பார்த்துக்குங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க அந்த பாத்திரத்தில். இதில் தான் செய்ய போகிறோம் நம்ம. பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க பாத்திரத்தில். இது நல்லா இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி லிக்விடியாக இருக்கணும். இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் போட்டு இடமான பாத்திரத்தில் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே இதை வைங்க. ஒரு 20 மினிட் இருக்கட்டும். கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். வீட்டிலே நம்ம பண்ணலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பாருங்க, சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னான்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. சரிங்க, நான் முதல் தடவை தான். சூப்பராக வந்திருக்கு. இங்கே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு கேக்கு. பாய்.